வணக்கம். என் பேர் மோகன்குமார். பாளையங்கோட்டை சட்டமன்ற தொகுதி நாம் தமிழர் கட்சி இணை செயலாளர். நெல்லை மாவட்ட தொகுதி பொறுப்பாளர் உள்ளவங்க நமக்கு ஒரு தகவல் கொடுத்தாங்க. இந்த மாதிரி கழிவுகளை கொட்டியிருக்காங்க அப்படின்னு சொல்லி ஒரு தகவல் கொடுத்தாங்க. சரி, கழிவுனா ஒரு சாக்கு மூட்டையில் இருக்கும், இல்லை ஒரு சின்ன குட்டியில் இருக்கும்னு நினச்சிட்டு நாங்கள் வந்தோம். ஆனால் பார்த்தா இங்கே வந்து டன் கணக்கில் ஒரு 50 டன் 100 டன் மாதிரி இல்லை, ஒரு 1000 டன் இருக்கும். அந்த அளவுக்கு கழிவுகளை கொட்டியிருக்காங்க. இதை வந்து நம்ம உடனே அப்புறப்படுத்தணும். அப்போ நம்ம வந்து தமிழக அரசுக்கு ஒரு கோரிக்கை வைக்கும். என்ன கோரிக்கைன்னா, இந்த கழிவுகளை எங்கேருந்து எடுத்து கேரளாவில் கொண்டு கொடுக்கணும். எங்கேருந்து வந்துச்சு அங்கேயே கொண்டு அதை கொடுத்துடணும். கொடுத்துட்டு இதை வந்து ஒரு சுத்தமான இடமா மாற்றணும். ஏன்னா அங்கே வந்து மாடு ஆடு மேய்க்கிற மக்கள் எல்லாம் இதான் தண்ணியை பயன்படுத்துகிறாங்க. இதில் ஒரு குட்டை இருக்குது. இந்த மழை இந்த கழிவை வந்து கிட்டத்தட்ட ஒரு 40 நாளுக்கு முன்னாடி 50 முன்னாடி போட்டிருக்காங்க. இதில் மழை பெஞ்சு இந்த மழை தண்ணி அந்த குட்டைக்கு போயிருக்கும். அந்த குட்டையில் குடிக்கிற மாடு குடிக்கிற இது அது ஒரு நஞ்சாக மாறும். மக்கள் சில நேரங்களில் வந்து அதை குடிக்க பயன்படுத்தலாம். அதனால் இந்த உடனடியாக இந்த அரசாங்கம், திமுக அரசாங்கம் இந்த கழிவுகளை அகற்றுறதுக்கு நடவடிக்கை எடுக்கணும். அகற்றி நம்ம தமிழ்நாட்டுக்குள்ள இந்த கழிவு எங்கேயுமே போடக்கூடாது. எங்கே போடணும்னா எங்கேருந்து வந்துச்சோ அங்கேயே கொண்டு போட்டுருந்த கழிவுகளை. அதனால் நாம் தமிழர் கட்சி சார்பாக நாங்கள் இந்த கோரிக்கை வைக்கோம். நன்றி.